இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கருத்துரைக்க மறுத்துவிட்டார் ஹனாயோ. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பொது போக்குவரத்து சேவையை நடத்துவதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள தனது கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி சம்பந்தப்பட்ட நிறுவனம் தொடர்பான சர்ச்சை குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கருத்துரைக்க மறுத்துவிட்டார். ஹனாயோவின் கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி தலைமை ஏற்றுள்ள ஏஷியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்தை ஸ்லாங்கூர் மாநிலத்தின் DRT பிரதான போக்குவரத்து திட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட நலன் சார்ந்த அம்சங்கள் மேலோங்கி இருப்பதாக பல்வேறு தரப்பினர் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். ஸ்லாங்கூர் மாநில அரசின் போக்குவரத்து சேவைக்கான DRT பரிச்சார்த்த திட்டத்திற்கு தனது கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டியின் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டதில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவிற்கு சம்பந்தமில்லை என்ற போதிலும் ஹனாயோ கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையில் DAP சார்பில் ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஓர் அங்கமாக இருந்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை ஹனாயோ ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற சபா நாயகராக பொறுப்பேற்றுள்ளார். ஹனாயோ கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு அதற்கான அதிகாரத்தை கொண்டுள்ள ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளவர் ஜி ஹான் என்பவர் ஆவார். இவர் ஸ்லாங்கூர் மாநில DAP செயலாளர் ஆவார். ஹனாயோவின் கணவருக்கு குத்தகை வழங்கப்படவில்லை. மாறாக போக்குவரத்து திட்டத்திற்கான லைசென்ஸ் உரிமம் மட்டுமே அப்பாட் வழங்கியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த புதன்கிழமை அமைச்சரவையில் விளக்கம் அளித்துள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். அப்பாட் என்பது தரை போக்குவரத்து கண்காணிப்பு ஏஜென்சியாகும். இது போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ளது. போக்குவரத்து அமைச்சராக இருப்பவர் DAP பொது செயலாளர் ஆண்டனி லாக் ஆகும். இந்நிலையில் தனது கணவர் ராமச்சந்திரன் முனியாண்டியின் ஏஷியா மொபிலிட்டி டெக்னாலஜிஸ் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்தை ஸ்லாங்கூர் மாநில போக்குவரத்து சேவைக்கான பரிச்சார்த்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டதில் அமைச்சர் அனாஹ்யோ அல்லது அரசு பொறுப்பில் உள்ள அவர் சார்ந்த DAP தலைவர்களின் நலன் சார்ந்த அம்சம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து ஹனாயோவை நோக்கி பல்வேறு தரப்பினர் கேள்வி கணைகளால் துளைத்து வருகின்றனர். அரசு பிரமுகர் ஒருவரின் உடன் செல்லும் மெய்காவலர்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவத்தை போலீசார் மூடவில்லை. அந்த விவகாரம் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மெய்காவலர் தம்மை தாக்கியதாக புகார் அளித்த ஒரு மாற்றுத்திறனாளியான ஹெயிலிங் ஓட்டுநர் இந்த விவகாரத்தை தாங்களே தீர்த்து கொள்வதாக 2வது புகார் செய்த போதிலும் போலீசார் இதன் மீதான விசாரணையை மூடவில்லை என்று ருஸ்டி முகமது இசா குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணையை மூடுவதற்கான அதிகாரம் தங்களிடம் இல்லை என்றும் இது சட்டத்துறை அலுவலகத்தின் கைகளில் உள்ளது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் 13 பேக்கெட் தின்பண்டங்களையும் மதுபானத்தையும் திருடிய குற்றத்திற்காக அம்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 1 நாள் சிறை தண்டனையும் 3000 வெள்ளி அபராதமும் விதித்தது. ஒரு வேலையற்ற நபரான 31 வயது RG ரவீந்திரன் என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் ஷாரில் அன்வார் அஹமத் முஸ்தபா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மே 11ஆம் தேதி காலை 1:22 மணியளவில் அரடமன்சராவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் பால், ஐஸ்கிரீம், தின்பண்டங்கள், மதுபானம் உட்பட 556 வெள்ளி 10 காசு மதிப்புள்ள பொருட்களை திருடியதாக ரவீந்திரன் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 34வது பிரிவின் கீழ் ரவீந்திரன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
கடந்த மே 25 பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள காவல் நிலையத்தில் 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் சண்டையிட்டுக் கொண்ட காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சண்டையில் அவ்விரு போலீஸ் அதிகாரிகளும் எந்தவிதமான ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்பதுடன் பொதுமக்கள் எவரும் இதில் சம்பந்தப்படவில்லை என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கு ஷரிமான் கு மமூட் தெரிவித்தார். அவ்விரு அதிகாரிகள் மீது நேர்மையாகவும் சரியான முறையிலும் வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படவிருப்பதாக கு ஷரிமான் இன்று தகவல் அளித்தார். முன்னதாக லான்ஸ் கார்பரல் பதவியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட நபர் சமூக வலைதளங்களில் அறிக்கை ஒன்று பகிர்ந்து கொண்டது வைரலாகியது. கிளந்தான் கம்புங் லுண்டாங்கில் 5 வீடுகள் தீ விபத்துக்குள்ளாகியதில் மின்சாரம் தாக்கப்பட்டு மாது ஒருவர் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினார். பாதிக்கப்பட்ட 36 வயது அந்த மாது மேல் அதிக சிகிச்சைக்காக ராஜா பிரம்பான் ஜைனாப் 2 மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டதாக தெரியப்படுகிறது. இன்று அதிகாலை 3:15 மணியளவில் இச்சம்பவத்தை குறித்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து மொத்தம் 31 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அதன் செயல்பாட்டு தலைவர் ரம்லி அப்துல்லா கூறினார். சம்பவ இடத்தை சென்றடைந்த வேளை 3 வீடுகள் 100% முற்றிலும் எரிந்து சாம்பலாகிய நிலையிலும் மேலும் 2 வீடுகள் 70% தீயில் பாதிப்படைந்திருப்பது கண்டறியப்பட்டதாக ரம்லி அப்துல்லா விவரித்தார். தீ ஏற்பட்ட காரணம் மற்றும் இழப்பீடு குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் இன்று குறிப்பிட்டார். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC அரங்கில் நடைபெறும். ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டெக்கோ, பிரைடல், கேட்டரிங் என பல திருமண சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024. பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வணிக பொருட்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்ட போதிலும் நெகிரி சம்பிலான் சிரம்பானில் உள்ள 2 உணவு வளாகங்கள் முறையான உரிமமின்றி இன்னும் பிடிவாதமாக செயல்பட்டு வருகின்றன. நேற்று மாலை சிரம்பானில் உள்ள 4 வளாகங்களில் அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் அவ்விரு உணவகங்களும் போதுமான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி வியாபாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்ததாக சிரம்பான் மாநகர் மன்றத்தின் மேயர் டத்தோ மஸ்ரி ரசலி தெரிவித்தார். அச்சோதனையில் விதி மீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த 3 ஆண்கள் உட்பட 1 பெண்ணும் பாகிஸ்தானை சேர்ந்த 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக மஸ்ரி ரசலி கூறினார். பல குற்றங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவகங்களில் உள்ள பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் சுமார் 1 மணி நேரம் லாரியின் டேங்கரில் டீசலை நிரப்பிக் கொண்டிருந்த சந்தேகிக்கும் நபரை ஸ்லாங்கூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் அதிகாரிகள் கைது செய்தனர். கடந்த புதன்கிழமை அவ்விடத்தில் மேற்கொண்ட ஒப்ஸ்திரிஸ் 5.0 திடீர் சோதனையின் போது 50 வயது மதிக்கத்தக்க அந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலையத்தில் பணிபுரியும் 30 வயதுடைய 2 வங்காளதேச பிரஜைகள் விசாரணைக்கு உதவும் வகையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். டீசல் மானியத்தின் முறைகேட்டினை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் சம்பந்தப்பட்ட லாரியில் டீசலை கடத்தி லாபம் சம்பாதிக்கும் முயற்சியில் அந்நபர்கள் ஈடுபட்டிருந்தது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக ஸ்லாங்கூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் அமலாக்க பிரிவு தலைவர் முகமது ஷாரான் முகமது அர்ஷத் தெரிவித்தார். இச்சோதனையில் 5 லட்சம் வெள்ளி மதிப்பிலான 10,000 லிட்டர் டீசல் கடத்தப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து குற்றவியல் சட்டம் 8வது பிரிவின் கீழ் அந்நபர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் முகமது ஷாரான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.